தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தலைவரான விஜய் அவர்கள் இருக்கார். எப்படி இப்ப திமுக உதயசூரியன் அடையாளம், அண்ணா திமுக ரெட்டலை அடையாளம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே போன்று தமிழக வெற்றி கழகம் என்றால் அண்ணன் விஜய் அவர்கள் அடையாளம், அண்ணன் விஜய் அவர்கள் முகம், அண்ணன் விஜய் அவர்கள் முகவரியாக இருக்கிறார். அப்போ அண்ணன் விஜய் அவர்களுடைய முகம் தான் எங்களுடைய பிராண்டு. நீங்க எப்படி உதயசூரியன் பிராண்டு, ரெட்டலை பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களத்தில் மக்களை எதிர்கொள்றீங்களோ, அந்த பிராண்டை அண்ணன் விஜய் என்கின்ற அந்த பிராண்டு மூலமாக நாங்க வீழ்த்த போறோம். அந்த பிராண்ட் மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். அண்ணா ஆரம்பித்த திமுக அப்படியா இருந்தது? அண்ணா ஆரம்பித்த திமுக என்பது எளிய மக்களுக்கானது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய திமுக பாமர மக்களுக்கு, நசுக்கப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கா, எதிராக இருக்கு. தமிழ்நாட்டுல ரெண்டே அணிதான், தாவேக அணி, திமுக அணி. அதிமுக பாஜக நீங்க கணக்குல வச்சு, அதிமுக பாஜக கூட்டணி என்பது பாசிச கூட்டணிங்க, தமிழ்நாட்டிற்கு ஆபத்தான ஒரு கூட்டணிங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் என்றால், தமிழக வெற்றி கழகம் தற்கூரி கூட்டம் கிடையாது, பல தலைவர்களுக்கு அரசியல் வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்போ இந்த சுற்றுப்பயணம் அப்படின்னு நம்ம பேசும்போது 13ஆம் தேதி தொடங்குது. அப்படிங்கும் போது தொடர்ச்சியான பயணமா, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விவரமா. இல்ல, இப்போ 13ஆம் தேதி தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க போறாங்க. அந்த சுற்றுப்பயணம் தொடர்பாக ஒவ்வொரு அறிவிப்புகளையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அவர் அறிவித்தாதான் அது சரியாக இருக்கும். மிக விரைவில் அறிவிப்பாங்க.